ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மார்கழி 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலையிலிருந்து இரவு வரைக்கும் நான் செய்த வேலைகள், பூஜை, இதை பற்றி தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். அதே போல் நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இதில் பதிலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கதே நீங்கள் திருப்பி கமெண்ட்ஸ்லேயே கேட்குறீங்க. ஆனால் வீடியோ ஃபுல்லாக பார்க்காமலே கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவுசெய்து வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நாம் இப்போ விலாகுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். அன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அதிகாலையில் 4 மணிங்கிறப்ப எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா மணி 4:15 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே என்னுடைய வேலைகளை எப்போதும் போல் செய்ய ஆரம்பித்தேன். வெள்ளிக்கிழமை நாளாக முதல் நாள் நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக நம்மளுடைய வாசலில் ஆண்டாள் கோலம் போட்டு வச்சுருந்தேன். எல்லாருக்குமே தனியாக ஒரு பதிவாக நான் கொடுத்துருந்தேன், ஷார்ட்ஸாகவும் கொடுத்துருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டாளுடைய கோலத்தை நான் ஃபஸ்ட்லேருந்து எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போட்டேன் அப்படிங்கிறத அப்படியே உங்களுக்கு ஒரு விலாகாகவே ஒரு வீடியோஸ் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். நிறைய அதில் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு சில சிஸ்டர்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்படியே சிலை வடிக்கிற மாதிரி வடிச்சிருக்கீங்க, அழகாக வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு அது ஒரு மாதிரி போடணும்னு ஒரு ஆசை டக்குன்னு தோணுச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கூகுளில் பார்த்துட்டு அப்படியே கூகுளில் இருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மொபைலில் பார்த்தே தான் அந்த கோலம் போட்டுட்ருந்தேன். காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு நல்ல ஒரு அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது. அப்படியே டிவியில் கேட்டுட்டோம், அதை பார்த்துட்டோம், அப்படியே வேலை செய்கிறது அவ்வளோ நல்லா இருந்தது. முதல் நாள் பார்த்தீங்கன்னா செம மழை, ஃபுல்லாக நைட்டு விடிய மழை பெஞ்சிட்டே இருந்தது. நான் குளிக்க போகிற வரைக்குமே மழை பெஞ்சிட்டு இருந்தது. குளிச்சுட்டு வெளியில் வரும்போது அப்படியே ஓரளவுக்கு நின்றுச்சு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வாசல் மட்டும் லைட்டாக அப்படியே கூட்டி விட்டேன். இருந்தாலும் அப்படியே பனிச்சாரல் மாதிரி மழை இருந்துகிட்டே இருந்தது. அதனால் பெரிய கோலம் போட வேண்டாம், வேணாம் டக்குன்னு மழை வந்தாலும் அது வேஸ்ட்டாக போய்ட்டுன்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக இங்கே மட்டும் கோலம் போட்டிருந்தேன். நம்முடைய வாசலில் உள் வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிக்கோலம் ஆண்டாளுடைய அந்த உருவ அமைப்பு, ஒரு 10 வயசு சிறுமி ஆண்டாள் அப்படியே நடனம் ஆடிட்டு நிற்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு காட்சி. அதை தான் நம்மளுடைய வாசலில் முன்னாடி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அப்படியே அடுத்த நாள் காலையில் வெள்ளிக்கிழமைனால சரி அழகாக மங்களகரமாக நம்ம வாசலில் பூஜைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே நான் அழகாக அன்னைக்கு நாளை தொடங்கினேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா நீங்கள் எப்படி இப்படி தொடர்ந்து கண்டினியூவாக கோர்வையாக நீங்கள் பேசுகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், எனக்கு பேச தெரிய மாட்டேங்குது, இது மாதிரி கோர்வையாக பேச தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானும் உங்களை மாதிரியே தான் சிஸ்டர். ஃபஸ்ட்டு நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனே இந்த என்ன படம், ஒரு பாக்கியராஜ் படம் ஒன்று இருக்குமே, ஏ கௌமே ஏ கிசான் ஏ ரகத்தாத்தா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேமஸான ஒரு காமெடி டைலாக் இருக்கும்ல, அதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தேன். எப்படி அப்படின்னா, வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லி தான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கீழே ஃபஸ்ட்டு வீடியோ நான் கொடுத்ததை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். அதெல்லாம் ஒரு பெரிய காமெடி. அந்த ஃபஸ்ட்டு வீடியோ நான் கொடுத்தப்பெல்லாம் உங்களுக்காகவே இதில் நான் அதை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாச்சு. இதை பற்றி நான் முந்தின விலாக்லேயே சொல்லியிருக்கேன், எப்படி இந்த எண்ணம் வந்தது, எதனால் நான் சேனல் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒரு விலாகாகவே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த விலாகில் நான் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க பாருங்கள். அப்படி சேனல் ஆரம்பித்தாச்சு. ஆனால் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டெல்லாம் இல்லை. அதே போல் எப்படி பேசணும்னு தெரியாது, எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியாது, எப்படி வீடியோவை கரெக்டாக அந்த மொபைலை வச்சு எடுக்கணும் அப்படின்னு தெரியல. என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சேனல் ஆரம்பித்தா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸோட நல்ல ஒரு இனிப்பான ஒரு தருணத்தில் தானே ஆரம்பிப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அன்றைக்கி இங்கே நம்ம வீட்டில் ஏதோ வேலை நடந்துகிட்டு இருந்தது. அப்போ ஒரு 6 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக நான் நம்ம வீட்டில் எக் கிரேவி செஞ்சிட்டு இருந்தேன். டக்குன்னு ஒரு ஐடியா, அன்றைக்கி ஆகஸ்ட்டு 15. அதனால் சரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நல்ல நாளில் நம்ம அப்படியே ஒரு மைண்டில் அப்படியே நிற்குமே அப்படிங்கிறதுக்கு வேண்டி சரி நம்ம இன்றைக்கே சும்மா போட்டு விடுவோம், எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி போட்டு விட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா இந்த நல்ல இப்போ வச்சுருக்க மொபைல் நான் அப்போ வச்சுருக்கல. அப்போ ஒரு ரெட்மி பழைய மொபைல் தான் வச்சுருந்தேன்.
அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆப்பில் வந்து இன்னும் நல்ல குவாலிட்டியாக உள்ள கேமரா இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒன்று டவுன்லோட் பண்ணி அதிலேருந்து ஷூட் பண்ணி நம்ம நீட்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு அந்த கேமராலேருந்து நான் வீடியோ எடுத்தேன். பார்த்தீங்கன்னா நானும் ஆன் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு எல்லாம் சமைச்சிட்ருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு பழைய ஒரு கடாய், நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கடாய் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நம்ம கூடவே இருக்கிற ஒரு கடாய். அதுக்கப்புறம் முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னாங்க. அதனால் சரி இருக்கிறத வச்சே தான் நான் வந்து எல்லாமே வந்து யூடியூப் வந்து ஆரம்பித்தேன். எதுவுமே புதுசாக நான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக வந்து எதுவுமே வாங்கலை. இன்னும் அந்த ஸ்டாண்டெல்லாம் நான் அப்படியே ஸ்டோரியாக சொல்கிறேன் கேளுங்க. அப்புறம் அப்படியே வந்து வீடியோ வந்து எடுத்துட்டு அப்படியே கையிலே வச்சுட்டு என்ன பண்ணேன், நான் பாட்டுக்கு சமைச்சிக்கிட்டே இருக்கிறேன். அந்த கேமரா ஆன் ஆனது என்னாச்சு, அந்த ஆப்பில் எடுத்தது அப்படியே கட் ஆயிடுச்சு போல். நானும் ஃபுல்லாக அதை கவனிக்கவும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு முதல் வீடியோ அதை அடிக்கடி நம்ம பார்க்கணும், கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதான்னு நம்ம அதை பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆன் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு ஆகும் அப்படின்னு விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிரேவியெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த எக்கு போட்டு கிளறி கடைசியில் இறக்க போகும்ல, அப்போ தான் கேமராவே ஆன் ஆகுது. என்னோடய முதல் வீடியோ யூடியூப்பில். நீங்கள் உண்மையாலுமே நான் சொன்னது நடந்தது. நான் எதுவுமே இதில் வந்து மேம்படுத்தியெல்லாம் பேசலை. ஆனால் என்ன பண்ணணும், அன்றைக்கி நல்ல நாள் நம்ம வந்து அது என்னன்னா ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறப்போ நம்ம மனசில் இந்த வருஷத்தில் இந்த நாளில் நம்ம ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது அப்படியே நம்மளுக்கு மைண்டில் நிற்கும் இல்லையா, அதனால் சரி போட்டு விடுவோம் அப்படின்னு அந்த ஆரம்பித்ததுலேருந்தே கடைசியில் அந்த எக்கு போட்டு எல்லாத்தையும் கிளறி இறக்குவோம்ல கிரேவி, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேக வச்ச முட்டையெல்லாம் போட்டு கிளறினதுக்கப்புறம் இறக்கி முடிச்சுட்டு அவங்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவங்கெல்லாம் அடுத்து வேலைக்கு செய்ய போயிட்டாங்கன்னா அப்புறம் உட்காந்து ஒவ்வொரு ஆப்பாக ஒவ்வொரு அதாவது யூடியூப்லேயே போய் செக் பண்ணேன் எப்படியெல்லாம் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவாக பார்த்தேன். அதுக்கப்புறம் என் பையன் வந்தான். அவன் வந்து என்னம்மா ஒன்றுமே இல்லை வீடியோவில் அப்படின்னு சொல்லிடான். சரி ஓகே இருக்கிறத மட்டும் நீ சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி கொடுறா அப்படின்னு. ஃபஸ்ட்டு அவன் தான் எனக்கு எடிட் பண்ணி கொடுத்தான். இப்படி தான்மா எடிட் பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்பில் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து வாட்டர் மார்க்கெல்லாம் வரும். ஆனால் இப்போ எடிட் பண்ணுற ஆப்பில் அதெல்லாம் வந்து இருக்காது, அந்த வாட்டர் மார்க்கெல்லாம் இருக்காது. அதை வந்து யூடியூப்பில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் நான் சொல்லலை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை வச்சுட்டு அப்படியே வந்து அதிலேயே எடிட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ஆரம்பித்தேன். வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல் அப்படின்னு ஆரம்பித்தேன். அப்போல்லாம் எனக்கு கோர்வையெல்லாம் பேச வராது. பேச நாம் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் நம்மளோட வேலை, நம்மளுடைய ஒர்க்கு, இது வந்து நம்மளுடைய தொழிலாகவே நம்ம வந்து அதை நம்மளை பாவிச்சோன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக நம்மளையே நாம் வந்து மெருகேற்றிக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ நான் பேசி அந்த ஒரு வீடியோ போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொங்கு ஏரியாவில் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதை நான் ரொம்ப சூப்பராக செய்வேன். சரின்னு சொல்லிவிட்டு அதை வந்து அடுத்த ஒரு கடாயில் சும்மா பழைய குக்கரில் செஞ்சு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இங்கே நம்மளுக்கு சுற்றி நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வீடியோ பார்த்துட்டு, ஏன்னா அப்போ நம்ம சேனல் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பாருங்கள் எல்லோரும் நச்சரிப்போம் இல்லையா, பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். அப்போ கூப்பிட்டு சொன்னோன்னே அவங்க பார்த்துட்டு ஏமா இந்த சட்டியாவது நீ புதுசாக வாங்கக்கூடாதா, இந்த கடையாவது நீ வந்து புதுசாக மாற்றி வைக்கக்கூடாதா அப்படின்னாங்க. எனக்கு அப்போயே கஷ்டமாக இருந்தது, என்ன பண்ணுறது, இதுக்குன்னு புதுசாக ஒன்றும் இல்லையே, எல்லாமே பழசாக தானே இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அதிலே தான் அப்படியே செஞ்சு போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ கோர்வையும் பேச வராது, அப்படியே நிறுத்தி தான் பேசுவேன். யோசித்து பேசுவேன். ஒவ்வொரு விஷயத்தையும் பயந்துக்குவேன் பேசுகிறதுக்கு. இப்போ நான் இதில் வந்து இப்போ உங்ககிட்ட நல்லா இப்போ பேசி சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு அக்கா நீங்கள் வந்து பக்கத்தில் என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குக்கா, நீங்கள் இப்படி பேசுகிறது ரொம்ப ஜாலியாக பேசுகிறீங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுகிறீங்க. ஒவ்வொரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த யூடியூப்பில் என்ன வீடியோ ஓடுதோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது, எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி நிறைய இப்போ கமெண்ட்ஸ் அது மாதிரி வருது. இப்போ நான் வந்து இப்படி சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக பேசுகிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு 97,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் முன்னாடி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஒவ்வொரு உருவமைப்பையும் நம்ம வந்து முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துக்குவோம். இவங்க இங்கே இருக்கிறாங்க, இவங்க கூட நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சிரிப்பெல்லாம் எனக்கு வருது. இப்போ நான் அப்படியே வந்து என்னை நானே வந்து மாற்றிக்கிட்டேன். முதவும் இப்படி தான் கரெக்டாக என்ன தேவையோ அதை மட்டும் பேசிட்டு போயிடுவேன்.
ஆனால் இப்போ வந்து இப்படி vlog நம்ம கொடுக்க என்ன ஆகுது அப்படின்னா, சரி மக்கள் எதை விரும்புகிறாங்க, இப்படி ஜாலியாக பேசுகிறதா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்படி சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே நான் அப்படி தான் இருப்பேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ எனக்கு அது மாதிரி வரல. யூடியூப்னால் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு விஷயம். இதில் கரெக்டாக தான் இருக்கணும், கரெக்டாக பேசணும், இதில் வந்து தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாது, சிரிச்சிடக்கூடாது, என்ன தேவையோ அதை மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். அப்போ பார்த்திங்கன்னா நிறுத்தி யோசித்து தான் ஒவ்வொரு விஷயமெல்லாம் பேசுவேன். அதோடு பார்த்திங்கன்னா சில வார்த்தைகள்லாம் வந்து இங்கிலீஷ் எல்லாம் சேர்த்துக்குவேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. தங்கிலீஷே பார்த்திங்க அப்படின்னா தமிழே பார்த்திங்கன்னா தடுமாறி படிப்போம். தங்கிலீஷு பார்த்திங்கன்னா தத்தி படிப்போம். அதில் இங்கிலீஷில் எதுவுமே தெரியாது. அப்படிங்கிறப்போ சில வார்த்தைகள்லாம் போடும்போது அதை சொல்லி என்னோடய நாத்தனார்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க நான் சொல்கிற வார்த்தைகளை. அப்போல்லாம் அப்படியே ஜாலியாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு போயிடுறது. ஆமாம், அவ்வளோதான், எனக்கு தெரிகிறத நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு நான் பாட்டு போயிடுவேன். அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து என்னை நானே பேசி அப்படியே கொஞ்சம் அப்படியே மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் இல்லை மொபைல் எடுக்கிறதுக்கு. எனக்கு அந்த ஸ்டாண்டு வாங்கணும் அப்படிலாம் தெரியல. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்டாண்ட் அப்போல்லாம் 300 ரூபா. அந்த 300 ரூபாய்ங்கிறது பெரிய அமௌண்ட்டாக தெரிஞ்சுது எனக்கு அந்த டயத்தில். அப்போது என்ன பண்ணேன்னா, இந்த பெரிய நம்மளுக்கு அட்டை பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அட்டை பாக்ஸை வந்து கார்னரில் நான் உங்களுக்கு ஒரு vlogல நான் எப்படி வீடியோ எடுத்தேன், அதாவது அந்த ஸ்டாண்டு வாங்காமலே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எப்படி வீடியோ எடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த அட்டை பாக்ஸை நான் எப்படி கட் பண்ணி அந்த மொபைலை நான் நிறுத்தி வச்சேன் அப்படின்னு ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இப்போ தானே நம்மளுடைய சேனல் க்ரோத் ஆகுது, நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க இல்லையா. அதனால் இப்போ ஒரு அட்டை பாக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு ஒரு vlogல காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் நான் எப்படி வீடியோ எடுத்தேன் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒரு கொஞ்சம் லாங்காக கொஞ்சம் ஹைட் இருக்கக்கூடிய அட்டை பாக்ஸாக ஒன்று ஹஸ்பண்ட்ட இருந்து கொண்டு வர சொல்லி அவர் கொண்டாந்து கொடுத்தாரு. அந்த அட்டை பாக்ஸ் கார்னரில் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு 2 பக்கமும் அந்த மொபைல் ஸ்டாண்டு மாதிரி 2 பக்கமும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அடுப்புக்கிட்ட வச்சு அப்படியே வந்து அதாவது மொபைல் வந்து நம்மளுடைய பாத்திரத்துக்குள்ளேயே விழுந்துடக்கூடாது, குழம்பு பாத்திரத்துக்குள்ளேயே விழுந்துடக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உள்ள அட்டை பாக்ஸுக்குள்ளேயே விழுந்துடக்கூடாது, எங்கிட்ட சாஞ்சிடக்கூடாது. அப்படிங்கிறப்போ ரொம்ப கவனமாக வந்து செயல்பட்டேன். இப்படி ஒவ்வொன்றும் யோசித்து இப்போ நம்ம ஒரு பக்கம் நம்ம வந்து அந்த அட்டை பாக்ஸில் ஸ்டாண்டை நான் மாற்றினேன் அப்படின்னா, அதாவது அட்டை பாக்ஸில் மொபைலை நான் மாற்றினேன் அப்படின்னா, மாட்டி வச்சேன் அப்படின்னா, அது என்னாகும், வெயிட்டுக்கு ஒன் சைடு அப்படியே சாயும் இல்லையா. அப்போ நான் அதுக்கு என்ன யோசனை பண்ணணுன்னா, இந்த பூண்டெல்லாம் தட்டுவோம்ல கல், அதை எடுத்து அந்த அட்டை பாக்ஸில் ஆப்போசிட்டாக அந்த கார்னரில் வெயிட்டுங்கிட்ட இருந்து அங்கிட்டு இழுக்காது இல்லையா, அது மாதிரி அதுக்கு உள்ளே வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹைட்டு பத்துறதில்ல. அப்போ என்ன பண்ணினேன், ஒரு பெரிய பாத்திரத்தை குப்பரை கவித்து அது மேலே தூக்கி அந்த அட்டை பாக்ஸை வச்சுட்டு அப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டே சமையல் பண்ண முடியாது. ஒரு பக்கம் வந்து நம்ம பாத்திரத்தை பிடிக்கணும், ஒரு பக்கம் கிளறணும். அப்படிங்கிறப்போ அதுக்கு ஸ்டாண்டு ட்ரைபாட் இருந்தால் தான் வந்து ஈஸியாக நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியும். இன்னொன்று அப்போல்லாம் நான் வந்து சமையல் வீடியோ தான் போட்டேன், இது மாதிரி vlogெல்லாம் போடவே கிடையாது. எல்லாமே வந்து சமையல் சேனல், சமையல் தான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமையலாக நான் வந்து கொடுத்துட்டே இருந்தேன். ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷமாக பார்த்திங்கன்னா சமையல் வீடியோ கொடுத்துட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஒரே ஒரு நாள் ஒரு எப்போதும் செய்கிற பூஜைகள் தான். என்ன அப்படின்னா, இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன், அந்த சிஸ்டர் கேட்டக்காக சொல்கிறேன். சமையல் வீடியோ வந்து கொடுத்துட்டே இருந்தேன் இல்லையா. ஒரே ஒரு நாள் வந்து பூஜை செய்கிற வீடியோ நான் எப்போது வீட்டில் செய்கிறத சும்மா அப்படியே வந்து கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் அதை போட்டு விட்டுட்டேன். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் வியூஸ் போச்சு. சப்ஸ்கிரைபர் வந்து டக்குன்னு வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் மானிட்டேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். இப்படி தான் நம்மளுடைய சேனலை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்திக்கிட்டேன். அப்போ எனக்கு இப்போ உங்களை மாதிரியே தான் எனக்கும் பேச வராது, கோர்வையாலாம் நிறுத்தி கட் பண்ணி ரொம்ப எடிட் பண்ணுவேன். பயந்து செய்வேன் ஒவ்வொரு வேலையும். ஏன் அப்படின்னா, இது வந்து சோசியல் மீடியாவுக்குள்ளே போகிறது, யாரும் தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி யோசித்து பேசி ஒவ்வொரு வீடியோவாக நான் கொடுத்துட்ருந்தேன். இப்போ வந்து ஜாலியாக பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு அப்படியே பழகிடுச்சு. இப்போ வந்து அப்படியே நானும் ஒரு சில விலாகெல்லாம் பார்ப்பேன் இல்லையா, நம்மளும் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் சரி இவங்கெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்போ நானும் வந்து உங்களை மாதிரியே தான் அக்கா. ஒரு நேற்று கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, இந்த கேப்டன் ஐயாவுக்காக ஒரு பாட்டு ஒன்று ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன்ல, அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் உங்களுக்கு யார் சிஸ்டர் வந்து வீடியோ எடுக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யாருமே கிடையாது, நானே தான் வந்து வீடியோ எடுக்கிறேன்.
எனக்கு எந்த ஹெல்ப்பிங் யாரும் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று அவங்களுக்கு வீடியோலாம் எடுக்கவும் தெரியாது. அவங்கள நான் தொந்தரவும் பண்ண மாட்டேன். யாரையுமே வீட்டில் வந்து இதை எடுங்க, அதை எடுங்க, நான் அங்கே போகிறேன் அப்படி எடுங்க, இங்கே வரேன் இப்படி எடுங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு எரிச்சலை இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் எடுப்பாங்க. எரிச்சலை கொண்டு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவ் ஆகும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா யாரையும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டே இருப்பேன். எல்லாமே நான் தான் பண்ணுறேன். வீடியோ எடுக்கிறதுலேருந்து சரி, எடிட் பண்ணுறதுலேருந்து சரி, வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எல்லாமே. அது போக வீட்டு வேலைகளும் செஞ்சுக்குவேன். அதே போக கரெக்டான டயத்துக்கு அவங்களுக்காக என்ன தேவையோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துருவேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூடியூப் சேனல் நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஆரம்பிச்சிருக்கவங்களுக்குலாம் அதில் ஒரு எல்லா வழிமுறைகளும் தெரிஞ்சிருக்கும் இப்படி அப்படிங்கிறது. ஆனால் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா எப்போதுமே மொபைலும் கை மறந்துட்டு சும்மா அங்கங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு எரிச்சலை உண்டு பண்ணும். அது வீட்டில் வந்து பல பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ நம்ம வீட்லேயுமே நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, இப்படி வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்திங்கன்னா நானும் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வரைக்கும் நம்மளுக்கு மானிட்டேஷன் ஆகி நம்மளுக்கு ஏர்ன் பண்ணுற வரைக்கும், நம்மளுக்கு அவங்க பணம் அனுப்புகிற வரைக்கும் யாருக்குமே இதில் நம்பிக்கை இல்லை. என்னமோ பொழுதுபோக்குக்கு செஞ்சிட்ருக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய ஹஸ்பண்ட்லாம் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுத்துருவார். சமையலுக்கு அப்படின்னா ஒரு சமையல் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த நாள் அந்த சமையல் நம்ம கொடுக்க முடியாது. கொடுத்ததே நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்க முடியாது. அப்படிங்கிறப்போ விதவிதமாக கொடுக்கணும். அப்போ அதுக்கான பொருள் எல்லாமே அவர் வந்து எனக்கு வாங்கியாந்து கொடுப்பாரு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமையல் பண்ணேன் அப்படின்னா தம்பிங்க 2 பேருமே வந்து ஹாஸ்டலில் இருந்தாங்க. நான் வந்து நானும் ஹஸ்பண்ட் தான் இருந்தோம். அப்போ நம்ம விதவிதமாக சமைச்சோம் அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கான காசு ஃபுல்லாக வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. அப்படிங்கிறப்போ என்ன பண்ணேன், கொஞ்சமாக செஞ்சாலும் வீடியோ கொடுக்குறக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா சரி ஓகே இது மாதிரி பூஜை வீடியோஸே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படியே கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே விலாகாக கொடுத்தேன். அப்புறம் கொடுக்க என்னாச்சு அப்படின்னா அப்படியே பூஜை வீடியோஸ் பார்க்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து நான் என்னென்னலாம் வேலை செய்கிறனோ, எப்படியெல்லாம் பூஜை பண்ணுறனோ அதை எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து செட்டிநாடு அம்மணி சமையல் தான் நம்மளுடைய சேனல் நேம் வச்சது நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி விலாகாக கொடுத்தவொடனே என்னோடய கொழுந்தனார் வந்து சொன்ன அப்படியே அண்ணி நீங்கள் வந்து நீங்கள் இப்போ மாற்றி கொடுக்குறீங்க இல்லையா, இது மாதிரி விலாகெல்லாம் கொடுக்குறீங்கள, அதனால நீங்கள் வந்து செட்டிநாடு அம்மணி சேனல்னு மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி சரி ஓகே இது நல்ல ஐடியாவாக தானே இருக்குது அப்படின்ட்டு மறுபடி வந்து நேமை சேஞ்ச் பண்ணி செட்டிநாடு அம்மணி சேனல்னு மாற்றினேன். சமையலாக இருந்ததை சேனல்னு மாற்றினோம் அப்படின்னா அதில் எல்லாமே போடலாம்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சமையல் சேனல் தான் பேர் இருக்கும், அவங்களுடைய நேமை வச்சு அதாவது சமையல் சேனல் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதில் விலாக் போடுவாங்க, வேறு விதமான கேட்டகரியெல்லாம் மாற்றிருப்பாங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ ஒரு அம்மாலாம் வந்து சமையல் சேனல் வச்சு ஆன்மீகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் போடுவாங்க, டிப்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அப்படி இருந்தது அப்படின்னா கூட அவங்க மாற்றாமல் அவங்க அதை வந்து ஜெயிச்சுட்டு அவங்க போயிட்டுருக்குறாங்க. அப்படியும் கூட நம்ம இருந்துக்கலாம். இன்னும் உங்களை நான் குழப்ப விரும்பலை. அப்படி நான் பயந்துட்டு செஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதனால் வந்து நான் அப்படியே வந்து சமையலாக இருந்ததை சேனலாக மாற்றினேன். அதுக்கப்புறம் சரி சேனல்னால் எல்லாமே ஸ்டிச்சிங் போடலாம், கோலம் போடலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள செய்கிற வேலைகள் எல்லாமே எடுத்து போடலாம், க்ளீனிங் போடலாம், எல்லாமே அதாவது A to Z அத்தனையுமே நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் போடலான்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நேம் சேஞ்ச் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே இந்த ஒரு 100 சப்ஸ்கிரைபர் இருந்தது, 200 சப்ஸ்கிரைபர் அப்படி வந்தது இல்லையா, அப்போங்கிறப்போ கொஞ்சம் ஸ்டாண்டு வாங்கினேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பொருளாக சின்னதாக ஒரு ஸ்டாண்டு ரொம்ப விலை கம்மியாக உள்ள ஸ்டாண்டு வாங்கினேன். அது கொஞ்ச நாள் தான் வந்தது, கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தேன். அப்புறம் இப்படியே தான் என்னோடய சேனல் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி உங்களுக்கு யார் வந்து வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, எனக்கும் யாரும் கிடையாது. நானும் யாரோட வீடியோஸுக்குள்ளேயும் போய் கமெண்ட்ஸும் போட மாட்டேன். எந்த வீடியோக்குள்ளேயுமே போயிட்டு அதாவது நான் மற்ற விலாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ தெரியலைங்கிறக்கு வேண்டி அக்கா இது எப்படிக்கான்னு கேட்குறீங்க இல்லையா, ஆனால் நான் வந்து இந்த யூடியூப் டிப்ஸு சொல்கிறவங்கக்கிட்ட கேட்டிருக்கிறேன். அப்போல்லாம் அதாவது அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில் பயந்தப்போ வந்து கேட்டிருக்கிறேன், இது இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் கேட்டிருக்கிறேன். ஆனால் தனியாக ஒவ்வொரு சேனலுக்குள்ளே போய் நான் கமெண்ட்ஸ் போட்டு கேட்டதில்லை.
அப்போ நானாக யோசிச்சுக்குவேன். அப்போ இவங்க நடந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களோட கேமரா ஆங்கிள் எங்கே வச்சுருக்குறாங்க அப்படின்னு யோசிப்பேன். இப்போ ஒருத்தர் சமையல் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா இப்படி நம்ம பாத்திரத்தை தூக்கையில் ஒரு கிளிப்பிங் எடுத்திருப்பாங்க, ஊத்தையில் ஒரு கிளிப்பிங் எடுத்திருப்பாங்க. அப்படிங்கிறப்போ இப்போ நான் ஒரு கொய்யாப்பழம் நான் பறிக்க போகிறேன் மரத்தில் அப்படின்னா நான் போகிற வரைக்கும் ஒரு கிளிப்பிங் எடுப்பேன். மரத்துக்கிட்ட போனோன்னே திரும்பி ரிட்டன் வந்து என்ன பண்ணுவேன், என்னோடய மொபைலில் வந்து ஸ்டாண்ட்லேருந்து கழட்டி எடுத்துகிட்டு போய் அந்த பறிக்கிறத மட்டும் ஒரு கிளிப்பிங் எடுத்துக்கிட்டு மறுபடியும் கொண்டு அந்த ஸ்டாண்டை வச்சுட்டு மறுபடியும் மரத்துக்கிட்ட போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து பறிச்சிட்டு வர்ற மாதிரி எடுத்திருந்தேன். அதை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வந்து யாருக்கா கேமராமேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 4 டைம் நடப்பேன். அது போக ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு வீடியோக்கு 8 டைம் நடக்கிற மாதிரி இருக்கும். நான் நடந்து போகணும், திருப்பி வரணும், மறுபடியும் கேமரா எடுத்துகிட்டு அதாவது மொபைல் எடுத்துகிட்டு மரத்துக்கிட்ட மறுபடியும் போகணும், மறுபடியும் பறிக்கிறது மட்டும் எடுக்கணும், மறுபடியும் பறித்ததுலேருந்து நான் அங்கே மரத்துலேருந்தே நடந்து வர்றதுக்கு மறுபடியும் கொண்டாந்து நான் மொபைலை கொண்டாந்து ஸ்டாண்டில் மாட்டணும், மறுபடியும் நான் மரத்துக்கு போயிட்டு மறுபடியும் நான் மரத்துலேருந்து நடந்து வரணும். அப்போது பார்த்துக்கிங்கன்னா இவ்வளவு கஷ்டப்படுற ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால தான் வந்து நான் கொடுக்குற வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, கொஞ்சம் நல்லா யூனிக்காக கொடுக்குற மாதிரி தெரியுது. நான் அந்தளவுக்கு அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சோம்பேறித்தனம் பார்க்குறதில்ல. நான் வந்து நல்லா கொடுக்கணும், இன்னும் யூனிக்காக கொடுக்கணும், அவங்களுக்கு ரொம்ப அழகாக அவங்களுடைய கண் பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப ரிலாக்ஸாக அவங்க வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய கஷ்டத்தை நான் பொருள்படுத்தாமல் அப்படியே நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிக்கிறதுனால, நான் அதில் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால, எனக்கு பிடிக்கிறதுனால நான் வந்து அப்படி அழகாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோ எடுத்து கொடுக்குறேன். எனக்கு யாரும் கேமராமேன் கிடையாது, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே விலாகுக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரைடே காலையில் அதிகாலையில் அழகாக கோலம் போட்டு ஒரு தாமரைப்பூ தான் போட்டு கலர் கொடுத்து வெளியில் வாசலில் அந்த தீபம் வந்து 5 முக தீபம் ஏற்றியிருக்கேன். அதே போல் இங்கே ஆண்டாள் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அன்றைக்கி பூக்காரம்மா வந்து நிறைய பூ கொண்டு வந்தாங்க. அந்த உதிரி பூ அவங்க கட்டையிலே நிறைய உதிரும் இல்லையா, அதெல்லாம் வந்து அள்ளிட்டு வந்திருந்தாங்க. நான் இந்தளவுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை, நான் சொல்கிறதும் இல்லை அவங்கக்கிட்ட. அவங்களே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கோலத்துக்கிட்ட பேக்கை வைக்கையிலே வந்து இந்த ஒரு வீடு தான் கோவில் மாதிரி இருக்குதுமா அந்த ஏரியாவில் அப்படின்னாங்க. நான் அதை கேட்டேன், ஏங்கம்மா வந்து யாருமே கோலமெல்லாம் போடுறது இல்லையா, பார்த்துட்டு தானே நீங்கள் வருவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைம்மா கோலமெல்லாம் போடுறாங்க, இது மாதிரிலாம் யாரும் தீபம் வைக்கிறது இல்லைம்மா, இது மாதிரிலாம் யாரும் வந்து பூஜையெல்லாம் செஞ்சு நான் பார்க்கலாமா அப்படின்ட்டு வந்துட்டு அந்த கூடையை வச்சுட்டு நிறைய பூவை கொண்டாந்து அந்த கோலம் ஃபுல்லாக தூவி விட்டாங்க. அப்புறம் என் கை நிறைய கொடுத்தாங்க, இங்கே வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதை வாங்கி கொண்டாந்து நான் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கோமாதா உருளியில் வந்து போட்டு விட்டுட்டு அப்புறம் அவங்கக்கிட்டே பூ வாங்கி அதை வந்து அம்பாளுக்கு வந்து அவங்களுடைய ஜடையில் வந்து நான் எனக்கு தலைக்கு வாங்கியிருந்தேன். சரி அம்பாளுக்கு வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு அழகாக வச்சு விட்டுட்டு அந்த ஜடையில் ஒரு ரோஸும் அவங்களுக்கு வச்சு விட்டுட்டு அப்படியே அவங்க பாதத்துக்கிட்ட தீபம் ஏற்றிட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து நிலைவாசல் ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம துளசி மாடத்தில் வந்து இப்போ துளசி செடி அவ்வளோ சூப்பராக வளருது. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு வளரும் அப்படின்னு. ஏன்னா 3-4 டைம் நான் வச்சு வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்ல க்ரோத்திங்காக வருது. இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த சாணம் இருக்குதுல்ல, பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறல்ல ஒவ்வொரு நாளும் அந்த சாணத்தை எடுத்து கடைசியில் நம்ம என்ன பண்ணுவோம், செடிகளில் போடலாம், இல்லை அப்படின்னா நீர்நிலைகளில் கொண்டு போடலாம். ஆனால் நான் வந்து உதுத்து விட்டுட்டு அந்த துளசி மாடத்துக்குள்ளே நான் போட்டு விட்டேன். அதனால என்னமோ தெரியல, அந்த துளசி செடி அவ்வளோ சூப்பராக ரொம்ப க்ரோத்திங்காக ரொம்ப அழகாக வளர்ந்துட்டுருக்குது. அப்போது நான் வந்து கொஞ்சம் தண்ணியும் அப்படியே போட்டு விட்டுட்டு ஊற்றி விட்டுறது. இப்போ வந்து அந்த துளசி செடி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் வளர்ந்த ஒன்று நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு விநாயகர்கிட்ட இருந்த பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து விநாயகர் பெருமானுக்கு முன்னாடியும் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, அக்கா பிரம்ம முகூர்த்த தீபத்துக்கு நீங்கள் வந்து வெளியில் தான் தீபம் வைக்கிறீங்க, அப்போ வெளியில் தான் வைக்கணுமா, வீட்டுக்குள்ளே வைக்கணுமா அப்படியெல்லாம் கேட்டிருக்கீங்க. நான் இதை பற்றி ஏற்கனவே விலாக்லாம் பேசியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் வெளியில் போய் வைக்கிறா இருந்தாலும் வைக்கலாம், வீட்டுக்குள்ளே வச்சாலும் வைக்கலாம். அதே போல் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, பஞ்சமுக அந்த ஒரு தீபம் நீங்கள் ஏற்றுறீங்க இல்லையா, அப்படி ஒரே தீபத்தில் 5 முகம் ஏற்றலாமா இல்லை தனித்தனியாக 5 விளக்கு ஏற்றலாமான்னு கேட்டீங்க.
உங்களுடைய இஷ்டம் தான். விளக்குங்கிறது ஒரு விளக்காக இருந்தாலும் அது 5 முகம் தான் இருக்க போகுது. நீங்கள் 5 தீபம் ஏற்றினாலும் 5 முகத்தில் தான் ஏற்ற போகிறீங்க. அதனால் உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரே விளக்கில் தான் வந்து 5 முகம் இருக்கிறதுல தான் பிரம்ம முகூர்த்த தீபம் நான் ஏற்றிட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா அது ஒன்று வந்து விளக்குறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது, அது அலங்காரம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. 5 தீபத்தை நம்ம வச்சு அதை தினமும் கழுவி தொடச்சி எல்லாத்துக்கும் தனித்தனியாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு இந்த வேலைகள்லாம் எனக்கு காலையில் செய்கிறதுக்கு டைம் இருக்காது. அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த ஒரே தீபத்தில் அழகாக அலங்காரம் பண்ணுறக்கும் எனக்கு டைம் இருக்குது, தீபம் ஏற்றுறக்கும் டைம் இருக்குது. அது ஒவ்வொரு முகம் தானே, அதனால் அதிலே நம்ம ஏற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ விநாயகர்கிட்ட அப்படியே சாம்பிராணிலாம் காட்டி முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைனால அப்படியே வந்து பூஜை அறைக்குள்ளேயும் போயிட்டு தீபம் ஏற்றினேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் கேட்குறீங்க, வெளியில் மட்டும் தீபம் ஏற்றினா போதுமா, பூஜை அறையில் ஏற்ற தேவையில்லையா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஏற்றலாம். நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தது காலையில் அப்படின்னா ஏற்றி வழிபாடு செய்யுங்க. டைம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெளியில் ஏற்றுற தீபமே போதும். அதுவே அதாவது 5 பூதங்களை நினச்சி தான் நம்ம வந்து வேண்டுறோம். எல்லாமே கடவுள் தான், எல்லாமே இறைவன் தான். உங்களுக்கு டைம் இருந்தால் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இல்லை அப்படின்னா அந்த தீபமே போதும். அதிலே எத்தனை தெய்வங்களும் இருப்பாங்க. நம்ம வேண்டுதல் என்ன வேண்டுனாலும் அது வந்து நடக்கும். அந்த பிரம்ம முகூர்த்த தீபம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரவேற்பு, அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸு. அதை பற்றி நான் வந்து தனியாகவே ஒரு வீடியோஸ் நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். கண்டிப்பாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா லெமன் சாதம் செஞ்சுருந்தேன். உருளைக்கிழங்கு வந்து குட்டி பொடி உருளைக்கிழங்கு இருந்தது, அதை ரவுண்டாக கட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணியிருந்தோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போதும் போல் காலையிலே வந்து நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுருது. அதையுமே ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ்லேயே சொல்லிகிட்டு இருக்கீங்க. என்ன அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய நாய்களுக்கு ஃபஸ்ட்டு உணவு வைங்க அப்படின்னு. நான் ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ் வீடியோவில் எல்லாத்தையும் என்னால் எடிட் பண்ணி கொடுக்க முடியாது. அதனால தான் சில டைமில் 2 வீடியோவாக கொடுக்குறேன். அப்படிங்கிறப்போ எல்லாமே நான் செய்வேன். நீங்கள் சொல்லவே தேவையில்லை. இப்போன்னு இல்லை, நான் பல வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். குருவிகளுக்கு அரிசி வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, எந்த உயிர்களை பார்த்தாலும் சாப்பாடு கொடுத்துருவேன். இந்த குட்டி குட்டி நாயாக இருந்தது இப்போ எவ்வளோ பெரிய நாய் வந்திருக்குது. நான் கேட்ட திறந்தாவே என்னை பார்த்து ஓடி வருது அப்படின்னா நான் சாப்பாடு கொடுக்காம அது ஓடி வராது. நான் எல்லாத்தையும் வீடியோவில் எடுத்து கவர் பண்ணி உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியறதில்ல. அதுதான் விஷயமே தவிர மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். நம்ம வீட்டை பார்த்தீங்கன்னா சுற்றி நான் ஒரு இயற்கை சூழலாக தான் மாற்றி வச்சுருப்பேன். இது ஒரு டவுன் ஏரியா தான், ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி மரங்கள் வச்சுருப்பேன். சுற்றி தென்னை மரம் இருக்குது, வாழை மரம், கொய்யா மரம், எல்லா மரங்களும் வச்சுருப்பேன். குருவிகளுக்கு நம்ம வீட்டை சுற்றி தண்ணி வச்சுருப்பேன். வீட்டை சுற்றி அரிசி போட்டு வச்சுருப்பேன். சிட்டுக்குருவிகளுக்கு வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அரிசியை வந்து மிக்சியில் வந்து 1-2 அடித்து நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வச்சுருப்பேன். அதையே நிறைய வீடியோஸில் காட்டியிருப்பேன் நான். இப்படி குருவிகளுக்கு தகுந்த மாதிரிலாம் உணவு வச்சிட்ருக்கேன். அதனால் யாரும் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். எனக்கு இதெல்லாம் பிடிக்குது, ரொம்ப மன நிறைவாக நினைக்கிறேன். எனக்கு அப்படி செஞ்சால் தான் அந்த நாளே வந்து எனக்கு முழுமையடைஞ்ச மாதிரி இருக்கும். இல்லைன்னா எதையோ இழந்தது மாதிரி இருக்கும். நான் வைக்கக்கூடிய உணவு வந்து அந்த ஜீவன்கள் வந்து ஒரு நாள் இயங்கக்கூடாது அப்படின்னு நான் நினப்பேன். அதனால் எந்திரிச்ச உடனே முதல் வேலை கோலம் போட்டு முடித்து தீபம் ஏற்றினோன்னா ஃபஸ்ட்டு அந்த வேலை தான் செய்வேன். அதே போல் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அக்கா நீங்கள் போட்ட கோலம் வந்து நிறைய கண் திருஷ்டி இருக்கும், சுற்றி போடுங்க, நீங்கள் சுற்றியும் போட்டுட்டேன். ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 வயசு அம்மா அவங்கெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ ஆம் 60 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு வந்து உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்கக்கிட்ட சொல்லி சுற்றி போடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பெரியவங்க இங்கே யாரும் இல்லை. நானே எனக்கு, என்னோடய பையனுக்கு, என்னோடய ஹஸ்பண்டுக்கு 3 பேருக்கும் சேர்த்து சுற்றி கொண்டு போய் வெளியில் வச்சு அப்படியே கற்பூரத்தை எரித்து விட்டுட்டு அப்படியே திஷ்டியும் சுற்றி வச்சுட்டேன். ஏன்னா வந்து நீங்கள்லாம் பெரியவங்க வந்து சொல்கிறது ஒரு கடவுளுக்கு சமமாக நான் நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நானும் செஞ்சுக்குவேன். நான் அடுத்தடுத்த விலாகில் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன், நிறைய கமெண்ட்ஸு. நான் அடுத்த விலாகில் அதை பற்றி நான் பேசுகிறேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து இவ்வளோ தான் என்னால் பேச முடிஞ்சுது. கண்டிப்பாக இந்த விலாகு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அதே போல் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ், அதாவது சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு கம்மியாக இருக்குதா அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா நான் நல்லா தான் சவுண்டாக பேசுகிறேன். இன்னொன்று வந்து என்னோடய மொபைல் 2 மொபைல்லே வச்சு கேட்டேன் அப்படின்னா கூட சவுண்டு நல்லா தான் இருக்குது. அவங்க அப்படி சொன்னாங்க, என்னென்னு தெரியல. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.